பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். வணக்கம் சார். சார் உள்ளதான் இருக்காங்க, நீங்க போங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க. உங்க வேலையை நான் ஒன்றும் கெடுக்கலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பத்திரிக்கைக்காரங்க பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, நடுவில் உங்க ஃபோன் வந்தது, அதான் உடனே ஓடி வந்துட்டேன். பேட்டியா? ஆமாம் சார். எங்க வக்கீல் சங்கம் நடத்த போற போராட்டத்தை பத்தி கேட்டாங்க. நம்ம பேட்டிலாம் ஜனங்க எங்கேருந்து படிக்க போறாங்க? சினிமா நடிகர் பேட்டினா இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. இதெல்லாம் நம்ம திருப்திக்காக சார். இந்த போராட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு போல் இருக்கு. என்ன பெரிய ஈடுபாடு? எல்லா தொழிலுக்கும் ஒரு பப்ளிசிட்டி வேணும். இப்போ இந்த பேட்டியை லீடிங் பத்திரிக்கையில் ஃப்ரண்ட் பேஜில் போடுவாங்க. பத்திரிக்கை படிக்கிறானோ இல்லையோ ஃபோட்டோவை பார்ப்பாங்க. ஒரு பப்ளிசிட்டி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எனக்கு. சரியாத விடுங்க. அவசரமாக வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? எங்க குடும்ப விஷயமா தான் பேசணும். உங்களுக்கு முக்கியமான வேலை ஒன்றும் இல்லையே? உங்க வேலையை விட வேற என்ன எனக்கு முக்கியமான வேலை இருக்கு? என்ன விஷயம் சொல்லுங்க சார். நம்ம வந்தனாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். பையன் யாரு? உங்களுக்கு தெரியாமலையா? கன்ஃபார்ம் ஆயிடும். அண்ணா நகர் சேதுராமன். பையன் பேர் பாலாஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரா. ஜாதக பொருத்தமெல்லாம் கரெக்டா இருக்கு. அப்புறம் என்ன? ரெண்டு சைடும் ஜாதகம் மட்டும்தான் பார்த்திருக்கோம். அவங்க இன்னும் நம்ம வந்தனாவை பார்க்கல. இதுல வந்தனாவோட போட்டோ இருக்கு, மாப்பிள்ளையோட அட்ரஸும் இருக்கு. இந்த போட்டோ நீங்க அங்க கொடுத்துட்டு மாப்பிள்ளையோட போட்டோ வாங்கிட்டு வரணும். இதையே நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க போனா மற்ற விஷயங்களும் பேசுவீங்க. சில தேவையில்லாத கேள்வி எல்லாம் தவிர்க்கலாம். போட்டோ பார்த்து பையன் நமக்கு பிடிச்சா நம்ம எல்லாரும் நேரா போய் பேசலாம். உங்களை மாதிரி ஒரு அந்தஸ்துள்ளவர் போனா நமக்கும் மரியாதை, அவங்களுக்கும் பெருமை. கண்டிப்பா செய்றேன். இவ்வளவு பெரிய பொறுப்பை என்ன நம்பி விட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்ப நான் புறப்படுறேன். இருங்க.
காஃபி சாப்பிட்டுட்டு போலாம். லாயர் சாருக்கும் எனக்கும் காஃபி அனுப்புங்க. சித்தப்பா, என்னப்பா? உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு? என்ன ஒரு 22 இருக்கும். ஐயா, நான் என் வயசை கேட்கல. ஓஹோ, உன் வயசு 22 ஆச்சா? ஏன் கேக்குற? சும்மா சொல்லுங்க சித்தப்பா. என்ன உங்க அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்ச நேரம் தான் வித்தியாசம். பார்த்தா அப்படி சொல்லவே முடியல சித்தப்பா. எங்க அப்பாவோட கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க. ஓ, அப்படியா? தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். இது உன் சித்தி முன்னாடி சொல்ல. ஏய், என்னமோ விஷயம் இருக்கு. இல்லாட்டி நீ இப்படி ஐஸ் வைக்க மாட்டேன். என்ன சித்தப்பா, நல்ல விஷயம் சொல்றதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா? என்னைக்குமே சொல்லாம இன்னைக்கு நீ சொல்றேன்னா ஏதோ இருக்கு. என்ன விஷயம்? அது இல்ல, உங்களை பார்க்க வந்தது வேற விஷயமா தான். ஆனா உங்களை பார்த்ததும் அப்படியே விஷயம் மாறி போச்சு. உங்க அப்பா திட்டினாரா? அவர் திட்டினாதான் பரவாயில்லையே, பேச கூட மாட்டேன்றாரு. காசெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு இப்போ பணம் தேவை, அதுக்கு தானே இதெல்லாம்? எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்காவுக்கு போறான். அவனுக்காக ஒரு சின்ன பார்ட்டி. ஓ, உன் ஃப்ரெண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்கா போறான். நீ எப்போ போற? அவன் அங்க போய் முதல்ல செட்டில் ஆகட்டும், அதுக்கு அப்புறமா போய் நான் அவனை பாத்துக்கிறேன். ஒரு ஜாலி ட்ரிப்பு. அப்போ கூட ஜாலி தான். எப்பவுமே ஜாலி தான். என்ன மாதிரி? டேய், நீ எப்போ ரியல் லைஃப்க்கு வர போற? என்ன சித்தப்பா, நீங்களும் அப்பா மாதிரியே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. டேய், இது அட்வைஸ் இல்லடா. இந்த யங் ஏஜ்ல என்ஜாய் பண்ணணும் தான், தப்பே கிடையாது. ஆனா எப்பவுமே இந்த வயசோட நிக்காது பாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வயசாகும். அதுக்கப்புறம் தான் பணத்தோட அருமையே நமக்கு தெரியும். ஏற்கனவே நீ ரொம்ப செலவு பண்றேன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வேற இருக்கு. என்ன சித்தப்பா நீங்க, இந்த பணம் எனக்காக இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜெம் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியோட ஓனரோட புள்ள ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்தானா அது நம்ம கம்பெனிக்கு தானே பெருமை வரும். வாஸ்தவம் தான். அதே ஜெம் கம்பெனி ஓனரோட புள்ள மேல் படிப்புக்காக அமெரிக்கா போனா அந்த கம்பெனிக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். எல்லாரும் அதிகமா படிச்சா எவன் வேலை கொடுக்கறது? இருக்கிற பணத்தையே செலவு பண்ணா போதும்ல. நீ கொடுங்க. சரி, எவ்வளவு வேணும்? எவ்வளவு? இந்த கிழிஞ்சது இல்லப்பா, புது நோட் தான். அது இல்ல சித்தப்பா, எங்க அப்பா பாக்கெட்ல எப்பவும் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாவது இருக்கும். நீங்க 10 ரூபா, ரொம்ப கேவலமா இருக்க. இதை வச்சுட்டு மெரினா பீச்ல பஜ்ஜி கூட வாங்க முடியாது. சரி, இப்போ எவ்வளவு வேணும்? 10,000. எவ்வளவு? ஜஸ்ட் 10,000. பார்த்து நல்ல விஷயத்துக்கா செலவு பண்ண. நல்ல சரக்கு தான். என்ன? நல்ல செலவு தான். இந்த பணம் வாங்கின விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். புரியுது. பார்ட்டி கிட்டன்னு லேட்டா வராது. உடம்ப பார்த்துக்க. என்ன? Come on, yeah. Cheers. Cheers.
வேற இங்க வாப்பா. சார் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டாப்பா. ஓகே சார். சா எவ்வளோ சந்தோஷமா நம்ம பாட்டு கேட்டுருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணதுன்னே ஒருத்தன் வந்துடுறான் பார். நம்ம மாதிரி இருக்கிற இடத்துல இந்த கிழனுக்குலாம் என்ன வேலை? ஏதாவது கோயில் கோலன்னு போய் இருக்க வேண்டியது தானே. வயசான காலத்துல நம்ம உயிரை வாங்க வந்துட்டாங்க. சா முதல்ல கவனிச்சாதான் வேலைக்காகும். நீங்க இங்கே இருங்க, நான் போய் அவங்க பேசிட்டு வரேன். குடுறா நீ குடு. காலையில போட வேண்டிய பாட்டெல்லாம் சாயங்காலம் போட்டு நம்ம உயிரை வாங்கி முதல்ல வால்யூம் குறைக்கணும். இவெல்லாம் பக்திய பரப்புனா என்ன? எவன் அழுதான் எப்படிடா திரும்பி கொடுக்கணும். அவன் உண்டு இல்லை நான் நம்ப. யோ பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீ வயசானவையா, எல்லாம் ஆடி முடிச்சுட்ட. நாங்க இப்பதான் ஆட ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த பாட்டு தேவையா? முதல்ல ஆஃப் பண்ணு. தம்பி, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எதியா நல்லா இல்ல? பாட்டு நல்லா இல்லையா? டான்ஸ் நல்லா இல்லையா? இல்ல அடுத்த சரக்கு நல்லா இல்லையா? ஓயாண்ணா. ஆமா, நான் என்ன பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நக்கலா பதில் சொல்ற. ஓ, நீ கார்ல இருக்கியா? இறங்கியாக்கியா? தம்பி, பார்த்தா பெரிய இடத்து பையனாட்டம் இருக்க. நீ இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி குடிக்காம வேற எப்படியா குடிப்பாங்க? தம்பி, யோ என்னையா காரு இது? டப்பா காரு. எங்க காரை பாத்தியா? ஆமா, கார் மேல கை வச்சா உங்க மனசு பதைக்குதோ? அப்போ காரை உடைச்சா பாக்குறியா? என்ன வேண்டாடா டேய். என்னடா பண்ற? வாடா அருண், வாடா. சொல்றது கேளு அருண். சாரி வாடா. சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? ஏன்டா என் கார் கண்ணாடி உடைச்ச? கார் கண்ணாடி என்ன உன் மண்டியை பெரிய இவனா இருந்தாலு? டேய், அவன் இவன் பேசாத. நான் யார் தெரியுமா உனக்கு? பெரிய கோடீஸ்வரன். நான் யார் தெரியுமா? ஜெம் கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி தெரியுமா உனக்கு? உனக்கு எங்க தெரிய போகுது? நீயே ஒரு லோக்கல். அருண், அந்த ஓனரோட புள்ள. இந்தா என் விசிட்டிங் கார்டு. உன்னை விடுடா. இதோ பாருங்க கணக்கு சபை, எனக்கே வெக்கமா இருக்கு. என் பையன் செஞ்ச விவகாரத்துக்கு நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போகாம எங்கிட்டயே வந்து சொன்னீங்களே, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இப்போ உங்க கார் எங்க இருக்கு? காரை ஷெட்ல விட்டுட்டேன். எங்க மெக்கானிக்க அனுப்பிச்சு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். என் பையன் பண்ண தப்புக்காக திரும்பவும் என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு சார் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம்? காருக்கு ஆச்சு, சரி பண்ணிடலாம். இதுவே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா? கொஞ்சம் கண்டிப்பு வேணும், அதுவும் அதிகமாவே வேணும். இதுவே வேற ஆளா இருந்தா என்ன நடந்திருக்கும்? உங்க பேரை மட்டும் சொல்லலன்னா அங்க நடந்திருக்கிறதே வேற. அது மட்டும் இல்ல, அப்போ உங்க பையன் நிதானத்திலேயே இல்ல. சரி, பாலை பாக்குறதா பானையை பாக்குறதா? அதான் உங்களை பார்த்து நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் காரை நான் பாத்துக்கிறேன், உங்க பையனை நீங்க தான் பாத்துக்கணும். நான் வரட்டுமா? உங்க பையனை பத்தி சொன்னேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க.
இதோ வரேங்க. என்னங்க கூப்பிட்டீங்களே? எங்க உன் பையன்? வெளியே போயிருக்கான். அதான் எங்க போயிருக்கான்னு கேக்குறேன். எங்கன்னு சொல்லங்க. அவன் என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கான்? அவன் இஷ்டத்துக்கு வரான், அவன் இஷ்டத்துக்கு போறான். ஏன் நீ கேட்டவன் சொல்லலையா என்ன? நீயும் கேக்குறது இல்ல, அவனும் சொல்றது இல்ல. ஆரம்பத்துல இருந்து நீ எங்க போற எதுக்கு போறன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு அவன் எப்படி சொல்லாம போவான்? என்னங்க பண்றது? அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படியே வளர்ந்துட்டான். ஆமா, அவனா வளர்ந்துட்டானா? நாம வளர்க்கல. ஒரு புள்ளைய வளர்க்கிற பொறுப்பு அம்மாவுக்கும் தான் இருக்கு. நீ மட்டும் அவனை கண்டிச்சு வளர்த்திருந்தா அவன் இப்படி ஊதார்த்தனமா நடப்பானா? உருவம் வெளித்துட்டு வந்திருப்பானா? ஏதோ எனக்கு தெரிஞ்சவரங்கிறதுனால பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. அதே வேற ஆளா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி சத்தம் போடுறீங்க? இன்னும் என்ன ஆகணும்? உன் புள்ள ராத்திரி எங்கேயோ காலி பசங்களோட குடிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட காரை உடைச்சு அவரையும் பிடிச்சு தள்ளி என்னென்னமோ கலாட்டா பண்ணிருக்கான். அவனை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுலான்னு நினைக்கிறேன். ஒரு பொறுப்பும் கிடையாது. ஊரை சுத்த வேண்டியது. அட, பணம் சம்பாதிக்க வேண்டாம், சம்பாதிச்ச பணத்தையாவது காப்பாத்த தெரிய வேண்டாம். அவன் வரட்டும். இன்னைக்கு நீ அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அவ்வளவுதான். புள்ள வளர்க்கறாளா புள்ள? இருங்க, அவன் இன்னைக்கு வரட்டும், நானே அவனை கேக்குறேன். என்ன கேட்க போறேன்? இல்ல அவன் தான் என்ன சொல்ல போறான்? ஒண்ணும் இல்ல. காசு பணம் சேர்த்து என்ன பிரயோஜனம்? புள்ளைங்க சரியில்லைன்னா நிம்மதி எப்படி இருக்கும்? வரட்டும். தம்பி, இந்த அட்ரஸை கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. தெரியலங்க, நானே இந்த இடத்துக்கு புதுசு. அண்ணா உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல வேற யார்ட்டையாவது கேட்க சொல்லுங்க. வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். தம்பி, இந்த இடம் எங்கன்னு கொஞ்சம் சொல்லுமா. நேரா போங்க. கோயில் ஒன்று வரும், அது பக்கத்துல. இல்ல அதுவும் வேணாம். நேரா போங்க, ஒரு சர்ச் ஒன்று வரும். இல்லைங்க அதுவும் வேணாம். நேரா போனீங்கன்னா மசூதி. நம்மள மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட இந்த அட்ரஸ் கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னங்க அட்ரஸை நீங்களே கையில் வச்சுக்கிட்டு எங்கிட்ட கேட்டா நான் என்னங்க சொல்றது? பாவம் வெயில் வந்திருக்கீங்க போல் இருக்குல்ல. ராமசாமி, வீட்டு எண் 5. நீங்க என்ன என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம்? அட்ரஸ் இல்லை, நீங்க யாருன்னு. நான் யாருன்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமே இல்லை. நீ மாதவன் தானே? நீங்க யாரு? என்ன தெரியலையா? தெரியலையே. நல்லா பாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலூர்ல மாதவா, என் நம்பர் 55, உன் நம்பர் 275. இப்ப ஞாபகம் வருதா? நீயும் நானும் வேலூர் ஜெயிலில் ஒன்னா தான் இருந்தோம். நான் என் பொண்டாட்டியை கொன்னுட்டு வீட்டு உட்காந்து பேசுவோம். வா வா வாப்பா வா. ஆமா, ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனவன்னு கிராமத்துக்கு போறதா சொன்னா, இங்க எப்படி? என் பையனும் மெட்ராஸ்ல தான் இருக்கிறான். லெட்ரு போட்டிருந்தான். தம்ம தூண்டு வானம் பார்த்தா நிலத்தை வச்சுக்கிட்டு நீ மட்டும் ஏன் ஒண்டியா கிராமத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடு அப்படின்ட்டு. இங்கிருந்து போட்ட கடுதாசி கரெக்டா கிராமத்துக்கு வந்து கிடைச்சிடுச்சு. இந்த மெட்ராஸ் அட்ரஸை கண்டுபிடித்துக்குள்ள அப்பா சாமி. உட்கார் உட்கார். ஆமா,
இந்த வீடா உனது? இப்போதைக்கு எனக்கு இந்த வீடு, இது மருமக வீடு. அப்படியா? இந்த மெட்ராஸில் எப்படிடா தனியாக இருக்க போகிறோன்னு நினச்சேன். இப்போ நமக்கு ஒரு தோஸ்து கிடைச்சிட்ட. இனிமே நான் எப்போ நான் வரலாம், போகலாம், பேசலாம். இதா பாருப்பா, இனிமே இங்க வர்றது, என்ன பார்க்கறது, பேசுறது எதுவும் வேணாம்ப்பா. பேசினாலும் பரவாயில்ல, பழைய கதை எதையும் சொல்லாத. ஏன்னா இங்க இருக்கிறவங்களாம் என்ன வந்து கௌரவமான ஆள் நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. அப்போ நீ ஜெயிலுக்கு போனது இங்கே யாருக்கும் தெரியாதா? யாருக்கு தெரியாதுப்பா. ஆஹா, அப்படி போடு. மெட்ராஸில் நிறைய நடிகர்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நீயும் ஒருத்தனா? சத்தம் போடாதப்பா, அடக்கி வாசி. ஆமாம் மாதவா, நாம் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது உன் வீட்டில் இருந்து அடிக்கடி லெட்டர் வருமே, அவங்களுக்கு தெரியாதா? பிள்ளைங்களுக்கு தெரியும். என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுல, அந்த மருமகளுக்கு தெரியாது. ஓ, அந்த மருமகளுக்கு மட்டும் நான் ஜெயிலுக்கு போனது தெரிஞ்சா அவன் மதிக்க மாட்டான். ஏற்கனவே எனக்கு ஏக மரியாதை. என் மருமக வர நேரம், தயவு செஞ்சு கிளம்புப்பா. என்ன மாதவா, எவ்வளோ வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கிறோம், என்ன விரட்டதுலயே இருக்கிய.